ஹாய் விவர்ஸ், ஐ எம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். நம்ம எல்லாருமே டேலியில பேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ பேஜஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஃபுட் ரிலேட்டடான கம்பெனி இல்லை ஒரு மெடிக்கல் ஓரியன்டான பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டமே டே பை டே இல்லை மந்த் வைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான மேனுஃபேக்சரிங் அண்ட் வந்து எக்ஸ்பைரி டேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை ட்ராக் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பேஜஸ் அப்படின்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம டேலியில் ஒரு ஸ்டாக் ஐட்டமை இப்போ ஜனவரி மந்த்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த பேஜஸோட ஈடு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம திருப்பி பிப்ரவரி மந்தில் அந்த ஸ்டாக் ஐட்டமை திரும்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு க்ளோஸ் ஆன அந்த பேஜஸுமே நமக்கு அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆப்ஷன் வந்து டேலியில் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் இப்போ டேலியில் வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குக்கீஸ் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ அப்படின்றது கொடுத்துட்டு நம்பர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் இன் பேஜஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நான் எக்ஸ் பண்ணிவிட்டு ட்ராக் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ் கொடுத்துட்டு இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் வைக்கிறேன். குக்கீஸ் அப்படின்றது கொடுத்துட்டு மெயின் லொக்கேஷன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பேட்ச் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் 1 அப்படின்றது கொடுத்துட்டு குவான்டிட்டி வந்து ஒரு 10 அப்படின்றது கொடுத்துட்றேன். நான் அது வந்து ஒரு 20 rupees அப்படின்றது கொடுத்துட்டு எக்ஸ்பைரி டேட் வந்து நான் வந்து ஃபெப் அப்படின்றது கொடுத்துட்றேன். இதை நான் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து சேல்ஸ் வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து அந்த பேட்சை ட்ராக் பண்ணி ஸோ நாங்கள் 10 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் அந்த 10 வந்து சேல்ஸ் பண்ணுறேன். ஒரு 45 rupees சேல்ஸ் பண்ணிட்டு ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேட்ச் வந்து 0 இருக்கும். ஸோ நான் இப்போ அகைன் பர்ச்சேஸ் போயிட்டு இன்ஃபைன் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு குக்கீஸ் அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா மெயின் லொக்கேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அந்த க்ளோசிங் பேட்சும் நமக்கு இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இது வரக்கூடாது அப்படின்னா இங்கே F12 கான்ஃபிகரேஷன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ பேட்சஸ் வித் 0 குவான்டிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து எஸ்ல இருக்கும். ஸோ நம்ம இதை நோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறோம். ஸோ நான் மறுபடியும் பேட்சஸ் வந்து மெயின் லொக்கேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து க்ளோஸ் ஆன அந்த பேட்சஸ் வந்து இங்கே வந்து வியூ ஆகாது. ஸோ நம்ம நியூ நம்பர் கொடுத்து அதை நியூவாக நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட வெப்சைட்டில் டேலி பேசிக் கோர்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக பவர் பிஐ அப்படின்ற ஒரு கோர்ஸ் அடிஷ்னல் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் ஆர் க்ரோம் போயிட்டு vivinfotech.com அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கோர்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஒன்று வந்து டேலியோட பேசிக் கோர்ஸு, இன்னொன்று வந்து பவர் பிஐயோட பேசிக் கோர்ஸு. ஸோ நீங்கள் உங்களுக்கு டேலியோட இது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு 99 தான் அதோட காஸ்ட்டு. நீங்கள் இங்கே வந்து ஆட் டு கார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் செக் அவுட் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் பிஐயோட கோர்ஸ் எப்படி பை பண்ணுறது அப்படின்னா பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் வெறும் 49 rupees தான். ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை
பை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் பை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.